ஹலோ ஹாய் மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஸோ நான் நல்லா இருக்கிறேன், நீங்களும் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வாழை இலை பரோட்டாங்க, பனானா லீஃப் பரோட்டா. ஸோ அது வந்து நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஸோ நானும் வந்து நிறைய வீடியோ பார்த்துக்கிறேன். ஸோ எனக்கும் சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு, அதனால் பனானா லீஃப் பரோட்டா வந்து நான் பண்ண போகிறேன். சரி வாங்க, நான் அப்படியே என்னென்ன வாங்கிட்டு வந்துக்கிறேன், எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து பரோட்டா வாங்கிட்டு வந்துட்டேன். ஆல்ரெடி எல்லாமே வந்து செட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இலை வந்து பக்கத்து வீட்டில் வந்து ஆட்டை போட்டு வந்துட்டேன், தெரியுதுங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பரோட்டா வாங்கிட்டு வந்துக்கிறேன். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா குழம்பு இங்கே வச்சுருந்தாங்களே, இங்கே கட்டி கொடுத்துக்கிறாங்க குழம்பு. ஸோ இந்த குழம்பு வந்து அந்த பரோட்டாவில் ஊற்றி தோசைக்கல்ல போட்டு சூடு பண்ணி நம்ம வந்து இன்றைக்கி வாழை இலை பரோட்டா வந்து பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு. ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சிக்கனை நான்வெஜ் எதாக இருந்தாலும் ஆட் பண்ணுறப்பலாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு, பரோட்டா குழம்பு, சைவ குழம்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பரோட்டா, அதுக்கப்புறம் வாழை இலை. ஸோ நான் வந்து 2 வச்சு உங்களுக்கு வந்து எப்படி கட்டுறது, எப்படி வந்து குழம்பு ஊற்றுறது அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா வாழை இலை பரோட்டாவில் வச்சு கட்டுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம அந்த வாழை இலை வந்து சூடு பண்ணிக்கணும். அது ஏன்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கலாம், அந்த பச்சை வாசம் வந்து பரோட்டாவில் வந்து அப்படியே ஹீட் ஆகும்போது அந்த வாசம் அடிக்கும், வாழை இலை வாசம். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த இலையை வந்து லைட்டாக வாட்டிக்கணும் ஹீட்டில். நமக்கு அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இலையோட பச்சை வாசம் வந்து வராமல் இருக்கிறக்கோசரம் நான் இது மாதிரி பண்ணுறேன். ஸோ நீங்களும் இது மாதிரி பண்ணிக்கிங்க, ஓகேங்களா? அப்போ தான் வந்து அந்த இலவாசம் வந்து பச்சை இலவாசம் வந்து அடிக்காமல் இருக்கும். ஸோ நான் பார்த்திங்கன்னா 2 வைக்கும் காட்டிட்டு அடுப்பு வந்து நான் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து போய் பரோட்டா வச்சு நம்ம அப்படி கட்ட வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா இப்போ இலையை வந்து நல்லா வந்து நம்ம ஸ்டவ்வில் வந்து தீயில் வந்து வாட்டியாச்சு. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு இலை. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பரோட்டா வந்து வச்சுக்கலாம். பரோட்டா வச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து குழம்பு இருக்குது பார்த்திங்களா, நம்ம அப்படியே மேலே அப்படி லைட் அப்படி ஊற்றிக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து அப்போ தான் அந்த குழம்பு வந்து நல்லா அந்த பரோட்டாவில் வந்து அந்த இலையிலேயே வந்து நமக்கு வந்து அந்த குழம்பு நல்லா பரோட்டாவில் வந்து ஒட்டிக்கும். ஸோ டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவல் இருக்குன்னு கேள்விப்பட்டுருக்கிறேன். எப்படின்னு தெரியல, இன்றைக்கி தான் நானும் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா? ஓகே, அப்படியே மேலே ஒரு கரண்டி ஊற்றிக்கலாம். ஸோ நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு தெரில. நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் சாப்பிட்டு பார்க்கும்போது. ஓகேங்களா? ஸோ இப்போ கட்டுறது தான் பெரிய விஷயம் மாட்டிருக்குதா, எப்படி கட்டுறதுன்னு தெரியல. ஐயோ, ஓகே, அப்படியே மடிச்சு அதேமாதிரி இந்த பக்கம் ஒரு மடி. ஓகேங்களா? அதே மாதிரியும் இந்த பக்கம் ஒரு மடி. பர்ஃபெக்டாக ஆயிடுச்சுங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா நம்ம வாழையெல்லாம் நார் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நான் அதை வச்சு அப்படியே நான் கட்ட போகிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து பார்சல் ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம கொண்டு போய் அப்படியே தோசைக்கல்ல வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தோசைக்கல்லில் சுட்ட வாழை இலை பரோட்டா வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா வெந்திச்சு. ஓகேங்களா? ஸோ சூடாக இருக்கும், பார்த்து சுட்டுக்காதீங்க. ஓகேங்களா? பார்த்திங்கன்னா பரோட்டா நல்லா வெந்திச்சு குழம்போட. ஸோ நீங்களும் இது மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ மொக்கையாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஏதோ ஆறுதலாக பார்த்து ஒரு லைக் போட்டு, ஒரு ஷேர் போட்டு, ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி.